ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயானிக் டுட்டோரியலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அயானிக் அப்ளிகேஷனையும் ஃபயர் பேஸையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அயானிக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸை எப்படி ஃபயர் பேஸில் ஸ்டோர் பண்ணுறது, ஃபயர் பேஸ்லேருந்து எப்படி அயானிக் அப்ளிகேஷனில் வியூ பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபயர் பேஸில் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது தான். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகே, இப்போ ஃபயர் பேஸ் விண்டோ போகிறோம். ஃபயர் பேஸ் விண்டோவில் ஆல்ரெடி நான் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். LMS DB1 அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ப்ராஜெக்டில் கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் மொத்தம் 3 ஃபீல்டு வச்சுருக்கிறோம். கோர்ஸ் நேம், டூரேஷன், ஃபேக்கல்ட்டி அப்படின்னு ஒரு 3 ஃபீல்டு வச்சுருக்கிறோம். அதை தான் அயானிக் அப்ளிகேஷன்லேருந்து நம்ம ஃபயர் பேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி அண்டு நம்ம ரிட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபயர் பேஸில் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்மளுடைய அப்ளிகேஷனில் நோட் பேக்கேஜ் மேனேஜர் ஆங்குலர் ஃபயர் பேஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். npm install angular fire 2 space firebase -- save நோட் பேக்கேஜ் மேனேஜர் ஆங்குலர் ஃபயர் பேஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, இன்ஸ்டால் WL வரும். ஓகே, கரெக்ட் பண்ணிட்டு திருப்பி என்ட்ரு கொடுக்குறோம். இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்டில் ஆங்குலர் ஃபயர் பேஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, ஆஃப்டர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறோம். ஆங்குலர் ஃபயர் ஸ்டோர் மாடலில் என்ன செய்கிறோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறோம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இதை கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு ஆப் மாடல் டாட் டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலில் நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஆங்குலர் ஃபயர் ஸ்டோர் மாடல். நெக்ஸ்ட்டு க்ரெடென்ஷியல் ஃபயர் பேஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைலையும் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு க்ரெடென்ஷியல் டாட் டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபயர் பேஸில் ஒரு ஆப் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அப்போ வந்து நமக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலில் தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராஜெக்டில் டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலாக க்ரியேட் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணி அதையும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஆப் டாட் மாடலில் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் அதுக்குரிய ஃபைலு. இதை தான் நம்ம காப்பி பண்ணி க்ரெடென்ஷியல் டாட் டிஎஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே என்ன நேமில் ஃபைல் டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த நேமில் அங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ட்ரி காம்பனண்ட்ஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய இம்போர்ட்ஸில் ஆங்குலர் ஃபயர் மாடல் டாட் இனிஷியலைஸ் ஆப் ஆஃப் ஃபயர் பேஸ் கான்ஃபிகரேஷன் ஆங்குலர் ஃபயர் மாடல் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு ஆப் டாட் மாடல் டாட் டிஎஸில். நெக்ஸ்ட்டு ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ டேப் 3.html ஃபைலில் என்ன செய்கிறேன் அப்படின்னா லேபிள்ஸ் அண்டு இன்புட் ஃபைல் அந்த 3 ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறோம். கோர்ஸ் நேம், ஃபேக்கல்ட்டி, டூரேஷன் இந்த 3மே க்ரியேட் பண்ணி ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபார்முக்குள்ளே ng submit மூலமாக ஆன் சப்மிட் ஈவெண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக நம்ம கால் பண்ணுறோம். ng submit ஈக்குவல் டு ஆன் சப்மிட் ஆஃப்ங்கிற மெத்தடை நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கோர்ஸ் ஃபார்ம் நான் ஒரு நேம் க்ரியேட் பண்ணுறேன். ng ஃபார்ம். ஓகே, ஃபார்ம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார்முக்குள்ளே அயான் ஐட்டம்ஸ்குள்ளே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு லேபிளும் ஒரு இன்புட் ஃபைலும் வைக்க போகிறோம். ஓகே, நம்ம டேட்டா பேஸில் என்னென்ன ஃபீல்டுலாம் வச்சுருக்கிறோமோ அந்த ஃபீல்டுக்குரிய அப்ளிகேஷன் தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார்ம்ஸ் தான் க்ரியேட் பண்ணுறோம். டேட்டா பேஸில் என்னென்ன வச்சுருந்தோம், கோர்ஸ் நேம், ஃபேக்கல்ட்டி, டூரேஷன் ஒரு 3 ஃபீல்டு வச்சுருந்தோம். அந்த 3 ஃபீல்டுமே இங்கே க்ரியேட் பண்ணுறோம். ஒரு பட்டன் கிளிக் ஈவெண்ட் வைக்கிறோம்.
இப்போ கோர்ஸ் லேபிளில் கோர்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்புட்டில் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸுக்கு ஒரு நேம், ஃபார்ம் கிளாஸ், வேலிடேஷன் செட் பண்ணுறோம். ரெக்வயர்டு கண்டிப்பாக அந்த ஃபீல்டு என்ட்ரு பண்ணி ஆகணும், அதனால் நம்ம ரெக்கார்டு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ஜி மாடல் மூலமாக டேட்டாவை பைண்ட் பண்ணுறோம். ஓகே, ஏஏஏ அப்படிங்கிறது நம்ம இப்போ டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலில் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்குரிய ஆப்ஜெக்ட் டாட் கோர்ஸ். ஓகே, ஐடி, நேம், கோர்ஸ், கிளாஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஐடி ஈக்குவல் டு கோர்ஸ், நேம் ஈக்குவல் டு கோர்ஸ். ஓகே, இப்போ ஒரு லேபிளும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும் ஒரு ஃபீல்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் இந்த 3 ஃபீல்டுக்குமே க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கோர்சஸ், ஃபேக்கல்ட்டி, டூரேஷன் ஒரு பட்டன் வச்சுருக்குறோம். சேவ் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுருக்குறோம். ஓகே, இப்போ நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். ப்ரௌசரில் நம்மளுடைய ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்றத வியூ பண்ணி பார்க்குறோம். ஓகே, இப்போ கோர்ஸ், ஃபேக்கல்ட்டி, டூரேஷன், சேவ் அப்படின்னு 3 ஃபீல்டு ஒரு பட்டன் க்ரியேட் ஆயிடுச்சு நமக்கு. ரைட். ஓகே, இப்போ டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலில் இந்த 3 ஃபீல்டையும் வாங்கி அதை ஆங்குலர் ஃபயர் பேஸில் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத டைப்ஸ்கிரிப்டில் எழுத போகிறோம். tab3 டாட் பேஜ் டாட் டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் போயாச்சு. இதுலேயும் கண்டிப்பாக நம்ம ஆங்குலர் ஃபயர் பேஸு யூஸ் பண்ணுறதுனால நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அதுக்குரிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே. ஓகே, இங்கே அப்சர்வபிள் அப்படின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். அதுக்குரியதையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ப்ரைவேட் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆங்குலர் ஃபயர் ஸ்டோருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐட்டம்ஸ், கலெக்ஷன், இதெல்லாமே ஆங்குலர் ஃபயர் ஸ்டோரில் இருக்கக்கூடியது. ஐட்டம்ஸ் கலெக்ஷன் ஆங்குலர் ஃபயர் ஸ்டோர் கலெக்ஷன் ஈக்குவல் டு எனி ஃபீல்டு, எனி ரெக்கார்டையுமே நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இல்லை பர்டிகுலராக கோர்சஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இந்த எனிக்கு பதிலாக கோர்சஸ் கொடுக்கலாம். ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு அறையில் அப்சர்வபிள் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய எல்லா வேல்யூஸுமே என்ன செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வர்றதுக்காண்டி தான் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்சர்வபிள் யூஸ் பண்ணுறோம். இந்த அப்சர்வபிள் தான் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அப்சர்வபிள் ஃப்ரம் RxJSக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ அங்கே யூஸ் பண்ணக்கூடிய 3 ஃபீல்டையுமே தனி கிளாஸில் ஒன்று எழுதுகிறோம். எக்ஸ்போர்ட் கிளாஸ் courses1 அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதில் 3 வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். என்னென்னது? கோர்சஸ், ஃபேக்கல்ட்டி, டூரேஷன். இந்த 3மே பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணுறோம். அந்த கிளாஸுக்கு வெளியே தான் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். கோர்ஸ், ஃபேக்கல்ட்டி என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்.
duration, string. ஓகே, இப்போ 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே, இந்த கிளாஸுக்கு நம்ம மேலே tab 3 பேஜுங்கிற ஒரு கிளாஸில் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஏஏஏ நியூ கோர்சஸ் 1. ஓகே, இப்போ இந்த கிளாஸுக்கு ஏஏங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ரைட், நெக்ஸ்ட்டு ஆன் சப்மிட்டுங்கிற மெத்தடுக்குள்ளே தான் எழுத போகிறோம். இப்போ எப்போ நம்ம சேவ் பட்டனை கிளிக் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுடைய டேட்டா எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகணும், ஃபயர் பேஸில் போய் ஸ்டோர் ஆகணும். ஓகே, திஸ் டாட் ஐட்டம் கலெக்ஷன் ஈக்குவல் டு திஸ் டாட் ஆங்குலர் ஃபயர் ஸ்டோருக்கு க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஏஎஃப்எஸ் டாட் கலெக்ஷன் ஆஃப் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நம்ம அங்கே க்ரியேட் பண்ண டேட்டா பேஸோடைய நேமை இங்கே கொடுக்குறோம், கோர்சஸ். ஓகே, திஸ் டாட் ஐட்டம் கலெக்ஷன் ஈக்குவல் டு திஸ் டாட் ஆங்குலர் ஃபயர் ஸ்டோர் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு திஸ் டாட் ஐட்டம் கலெக்ஷன் டாட் டேட்டாவை ஆட் பண்ணுறோம். இங்கே ஆட்ங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம என்ன ஃபார்மெட்னாலும் ஆட் பண்ண முடியாது. நம்ம இங்கே ஒரு ஃபார்மெட் கொடுத்துருப்போம், ஃபயர் பேஸில் ஒரு ஃபார்மெட் இருக்கும். அதனால நம்ம காமன் ஃபார்மெட்டாக ஜேசான் இல்லைனா எக்ஸ்எம்எல் இந்த ரெண்டில் எதனாலும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜேசான் யூஸ் பண்ணிக்கிறேன். டேட்டா ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜேசான் யூஸ் பண்ணிக்கிறோம். கரண்ட் ஆப்ஜெக்ட் திஸ் டாட் ஏஏஏ. ஓகே, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டேட்டாவை என்ட்ரு பண்ண சொல்கிறோம், இல்லைனா எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ண சொல்ல போகிறோம். ஓகே, கேட்சில் எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறோம். இருந்துச்சு அப்படின்னா டாக்குமெண்டட் ஆர்டர் வித் ஐடி. நம்ம ரன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, இப்போ ரன் பண்ணுறோம். கோர்ஸ் ஆங்குலர் டைப் பண்ணுறோம், ஃபேக்கல்ட்டி மாஸ்டர் டூரேஷன் டைப் பண்ணி சேவ் கொடுக்குறோம். நம்ம சேவ் கொடுத்தோடனேயே கன்சோலில் ஒரு ஐடி க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபயர் பேஸில் போய் செக் பண்ணுவோம் ஸ்டோர் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. ஃபயர் பேஸ் வந்தாச்சு. டேட்டா பேஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபீல்டில் ஆங்குலர் டூரேஷன் ஃபேக்கல்ட்டி ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நான் வேறு ஒரு ஃபீல்டு நான் என்ட்ரு பண்ணுறேன். அயானிக் ஃபேக்கல்ட்டி நேம் சேஞ்ச் பண்ணுறேன், டூரேஷனும் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணுறோம். ஓகே, இப்போயும் ஐடி நமக்கு க்ரியேட் ஆகிருச்சு. இப்போ நம்ம ஃபயர் பேஸில் செக் பண்ணுறோம். 2 ஃபீல்டு நமக்கு க்ரியேட் ஆகிருச்சு. கோர்சஸ்ங்கிற டேட்டா பேஸில் ஃபீல்டு பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபீல்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அயானிக் அப்ளிகேஷன் மூலமாக ஃபயர் பேஸில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இன்னொரு டேபில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ண டேட்டாவை நம்ம ஷோ பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ டேப் 3 டேப் 2ல் ஆல்ரெடி நான் கோட் டைப் பண்ணி வச்சுட்டேன். சேம் தான், அங்கே என்ன யூஸ் பண்ணோமோ அதே தான். இதில் அயானிக் வியூ வில் என்டர் அப்படிங்கிற டிஃபால்ட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய கோர்சஸை நம்ம இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா வியூ பண்ணி பார்க்குறோம். எது மூலமாக? என்ஜிஃபார் மூலமாக ஒவ்வொரு டேட்டாவாக என்ன செய்கிறோம் அப்படின்னா வியூ பண்ணி பார்க்குறோம். நான் ஒரு இமேஜஸ் வச்சுக்கிறேன். இமேஜஸ் பக்கத்தில், அதாவது என்னென்ன கோர்ஸோ அதுக்குரிய கோர்சஸ்க்கு ஒரு இமேஜஸ் வச்சுக்கிறேன். அந்த கோர்சஸ் பக்கத்தில் யார் ஃபேக்கல்ட்டி, யார் கோர்ஸு, எவ்வளோ டூரேஷன் அப்படிங்கிறத நம்ம ஐட்டம்ஸ் டாட் ஃபேக்கல்ட்டி, அதாவது ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணி கலெக்ஷனாக இருக்கக்கூடிய ஃபயர் பேஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷனை ஒரு ஐட்டம்ங்கிற அரேயில் ஸ்டோர் பண்ணி ஒன்று ஒன்றா என்ன செய்கிறோம் அப்படின்னா என்ஜிஃபார் யூஸ் பண்ணி நம்ம ஷோ பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ டேப் 2ல் வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபயர் பேஸில் ஸ்டோர் பண்ண டேட்டாவை நம்ம இங்கே வியூ பண்ணி பார்க்குறோம்.
டிஃபால்ட்டாக ஒரு மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நான் வேறு ஒரு டேட்டா என்ட்ரு பண்ணி ஃபாஸ்ட்டாக சின்க்ரோனைஸ் ஆகும் ஃபயர்பேஸ் வந்து. ஃபயர்பேஸ் வந்து ஆஃப்லைனில் இருக்கும் பொழுதும் ஒர்க் ஆகும், ஆன்லைனில் இருக்கும் பொழுதும் சின்க்ரோனைஸ் ஆகிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காகவே. ஓகே, இப்போ நம்ம ஜாவான்னு ஒரு கோர்ஸ் என்ட்ரு பண்ணோம், அதுவும் நமக்கு வியூ ஆகுது. ஓகே, இப்படி தான் அயானிக்லேயும் ஃபயர்பேஸில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணி நம்மளால் வியூ பண்ணிக்கிற முடியும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.